பிரைஸ் லார்ட். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி சார்பாக உயிர் தந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்று நமக்கு தியானிக்க போகிற தேவ வசனம் 1 ஆதியாகமம் 26, 27 வசனங்களில் 28 வசனங்களில் நம்ம பார்க்க இருக்குது என்னவென்றால், தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவருடைய சாயலாக தேவ சாயலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு 27ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்துட்டு அதிலேயே ஆதியாகமம் 2:18 படிக்கும்போது, பின்பு தேவன் கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஏற்ற துணையை நான் கொடுப்பேன் அப்படின்றார். அவர்கிட்ட போயிட்டு ஆதாம் போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு துணை வேணும், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், எனக்கு போர் அடிக்குது, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், இல்லை எனக்கு எதிர்காலம் வேணும், இல்லை எனக்கு ஒரு துணை வேணும் இல்லை அப்படின்னு கேட்கல. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல அவன் கேட்காமலேயே பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. அவனுக்கு ஒரு வாழ்க்கையை துணையை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் தனியாக இருப்பது நல்லதில்லைன்றார். இட் இஸ் நாட் குட் ஃபார் எ மேன் டு லிவ் அலோன். அவர் சொல்ல தெரியுது, இவன் தனியாக இருக்கக்கூடாதுன்றார். தனிமையாக இருக்கவே கூடாது யாரும். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறாரு? சரி இவனுக்கு ஒரு துணையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அப்போ துணை இல்லாமல் இருக்குது. அப்போ ஆதாமுக்கு அதே ஆதியாகமம் 2:21 படிக்கும் பொழுது நீங்கள் படித்து பாருங்கள். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரை பண்ணி அவன் நல்லா நித்திரை அடைஞ்சிட்றான். உடனே அவனுடைய ரிப்ஸில் இருந்து ஒரு ரிப்பை எடுக்கிறார். அவன் விழா எலும்புகளிலிருந்து ஒரு விழா எலும்பை எடுக்கிறார். எடுத்து மனுஷியை உண்டாக்குறார். He created woman from a man. அப்புறம் அந்த மனுஷியை உண்டாக்கிட்டு ஆதாம்கிட்ட மனுஷன்ட்ட வந்து கொண்டு வர்றார். அப்போ அந்த ஆதாம் சொல்கிறான், இவள் என் எலும்புகளில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாக இருக்கிறாள். அப்போ பாருங்கள், கணவன் மனைவின்றவங்க எப்படி இருக்காங்க? கணவன் மனைவியும் கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? மாம்சம், எலும்பு. ஏன்? ஆதாமோட எலும்புலேருந்து தான் ஒரு மனுஷி வந்தா. அப்போ கணவன் மனைவின்னு இணைக்கப்பட்டவங்கள 2 பேரும் ஒன்றா இருக்கணும், இணைந்து இருக்கணும், இசைந்து இருக்கணும். இப்படி தான் வேதம் சொல்லுது. பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர் மேரேஜை, திருமணத்தை. கணவன் மனைவியாக நீங்கள் இணைஞ்சிருக்கீங்களா? அப்போ ஆண்டவர் அதை இணைத்திருக்கிறாரு. இவன் சொல்கிறான் பார் அழகா, ஆதாம் என் எலும்புகளில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாக இருக்கிறாள். அப்படின்னா என்னுடையவள் அவள். அப்போ கணவன் உடைய மனைவி என்பவள் கணவனுக்கு உடையவள். அவள் தனி இல்லை, 2 பேர் இல்லை, ஒன்று. மனைவி சொல்லலாம், என் கணவன் தனி இல்லை, என்னில் இருக்கிறார், நாங்கள் 2 பேரும் ஒன்று. அப்படி தான் இவன் சொல்கிறான். என்னிலிருந்து எடுக்கப்பட்டபடியால், மனுஷனிலிருந்து எடுக்கப்படியால் அவர் மனுஷி என்னப்படுகிறாள் என்றான். இன்னிலிருந்து he took from a man's ribs. அப்போ அதனால் he became she. அப்போ மனுஷி ஆக உண்டாக்கப்படுகிறாள். அப்போ அதனால் என்னன்னா, அது 24ஆம் வசனம், இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். பாருங்க, வேதம் சொல்லுது கணவன் மனைவின்றது மாம்சத்தில் 1, 2 கிடையாது. எந்த நேரத்திலும் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரதான் செய்யும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றதுக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்ம பேசுவோம். திடீர்னு வெறுப்பாக நடந்து கொள்வோம். மனைவி இல்லை கணவன் 2 பேரில் யாராச்சும் வெறுப்பாக
டக்குன்னு தூக்கி எறிஞ்சு டக்குன்னு ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசிடுவாங்க, எமோஷனை காமிச்சிருவாங்க, எரிச்சலை காமிச்சிருவாங்க, கோபத்தை காமிச்சிருவாங்க, கணவன் டக்குன்னு அடிச்சிருவார். இப்படிலாம் இருக்கும். ஆனால் கணவன் மனைவி யாராச்சும் ஒருத்தங்க விட்டு கொடுக்கணும், இல்லை 2 பேருமே விட்டு கொடுத்து உடனே கை பிடிச்சு ப்ரே பண்ணணும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சண்டை வருது, இது வரக்கூடாதுப்பான். ஏன்னா இதை கொண்டு பிசாசானவன் கணவன் மனையை பிரிக்க எத்தனைப்பான், ரெடியாக இருக்காங்க. எப்படா இவங்களை பிரிக்கலாம், தேவ சமூகத்துலேருந்து விட்டு இவங்களை அழிச்சிடலாம், பிரித்து சந்தோஷப்படலான்னு பார்ப்பான். அவன் மனுஷன் மூலமாக தான் கிரியை செய்வான். அதனால் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அவனை எதிர்த்து நிற்கணும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது காலத்தில் வாழ்க்கையில் நம்ம ஏதாச்சும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தையில் வாக்குவாதம் வரவங்க, அந்த வாக்குவாதம் முத்தி 2 பேர் சண்டை போட்டுக்க வேண்டியதாக இருக்கும். சண்டை போடும்போது வார்த்தையை விடுவோம், வீண் வார்த்தைகள் விடுவோம். அந்த வீண் வார்த்தை மூலம் அப்படியே திறந்து விடப்பட்ட மதகு போல் உவரி நீர் சொல்கிறாங்களே, அதை உவரி நீர் என்ன பண்ணுறாங்க, அது உவரி நீர் எடுத்து விட்றாங்கல்ல, அது மாதிரி தான் அணையிலேருந்து. அது மாதிரி பயங்கரமாக சண்டை வரும். அப்போ சண்டை வரும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், இது நம்ம இல்லை, பிசாசு நம்மளை எத்தனைக்கிறான், பிரிக்க பார்க்குறான். உடனே அதான் என்ன சொல்ல வேதம் சொல்லுது, இரவு முடியறதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசணும், விட்டு கொடுக்கணும். எதனால் சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து பேசிடணும். சண்டை போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உடனே இணைந்துடணும், ஒருத்தர் மன்னித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். பிசாசு வெக்கப்பட்டு ஓடுவான். ஏன்னா வேதாமகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 19:6, மார்க் 19:9 சொல்லிருக்கு, therefore what God has joined together no person is to separate. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். எந்த மனுஷனும் பிரிக்கக்கூடாது. எந்த மனுஷன்னா கணவன் மனைவி, மனைவி கணவன் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டைனால, ஏதோ ஒரு காரணத்தினால, கசப்புனால பிரிஞ்சுக்கூடாது. நீங்கள் 2 பேரும் ஒரு ராங்கான டிசிஷன் எடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் சொந்த பந்தங்கள், மாமனார் மாமியாரோ, இல்லை இந்த பக்கம் கணவன் வீட்டு பக்கமோ சொந்தக்காரங்களோ பந்தங்களோ, மனைவி வீட்டு போல பந்தங்களோ சொந்தங்களோ, இதை கொண்டு அவங்கள பிரிச்சிடக்கூடாது. அவங்கள சேர்த்து விட தான் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த நேரத்தில் யாராச்சும் தவறான முடிவு எடுத்திருந்தாலும், சண்டை இருந்தாலும், நீங்கள் தேவன் நிமித்தமாக நீங்கள் மன்னித்து கணவன் மனைவியாக ஒன்று சேருங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தாலும், உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும், அந்த உறவும் ஒரு புனிதமான ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒன்றாக சேருங்க. குடும்பங்கள் பிரிந்த ஒன்றாக சேருங்க. இந்த மிக முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள எந்தவித தகராறு இருந்தாலும் நீங்கள் ஒற்றுமையாக ஒருமைப்பாடும் இணைங்க. ஏன்னா வேதாகமும் ஆண்டவர் அதில் உங்களை சொல்கிறாரு, இணைத்திருக்கன்றாரு. நீங்கள் கணவன் மனைவி ஒன்றா இருக்கீங்க, எலும்பும் மாம்சம் ஒன்றா இருக்கனால உங்களுக்கு பிரிவினை வரக்கூடாது, கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடாது, டைவர்ஸ் வரக்கூடாது. கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். நீங்கள் பிரியாது இருக்க வேண்டும். இதுவே தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இதன்படி வாழ்ந்தால் கர்த்தர் உங்களை நன்மையை காண செய்வார், செழிக்க செய்வார், உயர்ந்திருக்க செய்வார், வாழ்ந்திருக்க செய்வார், சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி பரலோக ராஜ்யத்தை அடையும் பொழுது வா மகளே மகளே என்று உங்களை அன்பாக சொல்லி அணைத்து கொள்வார். பிரியமானவர்களே, இதை கேட்கிற யாராக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், நீங்கள் இணைந்திருந்தால் ரொம்ப சந்தோஷம். உன்னை இணைந்திருங்க, உன்னை இசைந்திருங்க. 2 பேரும் ஒன்றா முடிவெடுங்க. 3வது மனுஷனுக்கோ இடம் கொடுத்துடாதீங்க. நீங்கள் வாழ்ந்துருங்க ஒற்றுமையாக. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.